குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருமணத்தில் காலதாமத திருமணம் அப்படிங்கிறது. இந்த காலதாமதம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்றைய காலச்சூழல் அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்குது. இன்றைய கால இளைஞர்கள் திருமணத்துக்கு தயாராகும் இவங்க பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். அடுத்ததாக பல காரணிகள் இதில் தனித்துவமாக ஜோதிடம் அல்லாமல் ஜாதகத்தை கையில் எடுக்காமல் பல காரணிகள் சொல்கிறாங்க இந்த தாமதத்துக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் ஜாதகம் என்ன சொல்லுது? ஜாதகத்துலேயும் இந்த திருமணம் தாமதம் அப்படிங்கிறத சுட்டி காட்ட அமைப்பு இருக்குதானே செய்யுது. அந்த விதிகள் என்ன? அது எவ்வளோ காலம் வரலாம்? இது ஒரு காலதாமத திருமணம் அப்படிங்கிறது ஒரு வயசு நிர்ணயம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போது நாம் ஜாதகத்தில் பல காரணிகள் இருந்தாலும் நாம் சொல்கிற இந்த விதியை பொறுத்தவரையிலும் பெற்றவங்க ஒரு ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி போனது எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் இதுக்கு கல்யாணம் கூடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு ஒரு வெறுப்பை கொடுத்து அவங்கள பேச வச்சிடுது. ஜாதகரே கூட எனக்கு பின்னாடி போனதுங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுப்பா, இன்னும் எனக்கு கை கூடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்போட ஒரு வெறுப்போடு பேசுகிற அளவுக்கு இந்த நிலைப்பாடுகள் கொண்டு வந்து விட்டுருது. இதுக்கு ஜாதகம் கையில் எடுக்கும்போது ஜோதிடராகிய நாங்கள் சொல்லும் ஆய்வுகளை என்ன முக்கியமான ஒரு ரீசனாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கார கிரகமாக சனீஸ்வர பகவானை சொல்கிறோம். தாமதம் வந்துட்டாலே சனீஸ்வர பகவான் தான். இந்த தாமதத்தை சொல்லும் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்தில் களத்திர பாவம், களத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி இவங்களோட தொடர்புகளில் வந்துட்டார் அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவானின் தொடர்புகளில் இந்த 4 வரும் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு காலதாமத திருமணம் நிச்சயமாக ஏற்படுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. சரி, எவ்வளோ காலம் அப்படின்னும்பொழுது 33 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே திருமணத்தை நிச்சயமாக இது கொடுத்துடுது. திருமணத்தை தடை செய்வதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திருமணத்தை கொடுத்துடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்து இவரே என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? களத்திர காரகம் பாவகம், களத்திர காரக கிரகங்களோட சேர்த்து பாவாதிபதியோட தொடர்பில் இருப்பது, இதை சொல்லியிருந்தோம். அடுத்ததாக 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது. 5ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் காரக கிரகத்தை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதும் தாமத திருமணத்தை உறுதியாக சொல்லுது. இது என்ன 5ஆம் இடத்துல இருக்கும்போது அப்படின்னும்பொழுது அதனுடைய நிலைப்பாடு என்னன்னாக்கா, கல்யாணம் பண்ண உடனே நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த புதுசாக கல்யாணம் ஆன ஜோடியை கேட்குற முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்னன்னா ஒரு விசேஷம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, திருமணம் ஆன உடனே புத்திர பாக்கியம் கைக்கு வந்துடணும். அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்தே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன வீட்டில் எதனா விசேஷமா அப்படிங்கிறத. 1 வருஷம் ஆச்சுனாக்கா இன்னும் கூடுதலாக கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி அந்த புத்திரம் அப்படிங்கிறது தாமதம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னாக்கா, அந்த தாமதம் எவ்வளோ காலத்துக்கு வருமோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு வரலாம் அதை திருமணத்தை கொடுக்காம தாமதப்படுத்தி அந்த குழந்தை பிறப்புக்கு நெருக்கமாக திருமணத்தை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி அடைய செய்யறது. இப்படி ஒரு நிலைப்பாடு. இப்படி 2 விதமான நிலைப்பாடுகளில் சனீஸ்வர பகவானின் பங்கு ஜாதகத்தில் திருமணத்தை தாமதப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இப்போது நாம் ஒரு இந்த விதிகளை விளக்கம் கொடுக்குறோம், ஒரு ஜாதகத்தை கொண்டு விளக்கம் கொடுக்குறோம். அப்போ தான் இது எளிதில் மனதில் பதியும், புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது ஸ்க்ரீனில் வர முதல் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஜாதகம் இது விருச்சிக லக்னம். 5ல் கேது பகவான், 8ல் வந்து சூரியன் குரு, 9ல் புத பகவான், 10ல் செவ்வாய் சுக்கிரன் சனீஸ்வர பகவான், 11ல் ராகு பகவான், 12ல் சந்திர பகவான். இதுதான் கிரக நிலைகள். இப்போது லக்னப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், விருச்சிக லக்னம் 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான். சரிங்களா? களத்திர கார கிரகங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது செவ்வாயும் சுக்கிரனையும் வச்சுக்கிங்க. சரிங்களா? இப்போது ஒரு ஆண் ஜாதகர் இவருக்கு களத்திர காரகர் அப்படின்னும்போது 7ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லைங்களா? இவர் பிறந்தது விருச்சிக லக்னம். ராசி பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ராசிப்படி 7ஆம், லக்னப்படி சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி. இந்த 2 கிரகங்களும் சனி பகவானோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்குது பாருங்கள். சரிங்களா? இவருக்கு 34 வயசில் திருமணம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ரைட். அடுத்து இன்னொரு ஜாதகத்தை பார்ப்போம். அடுத்த ஜாதகம் மீன லக்னம். லக்னத்தில் சூரியன், 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன், 4ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல சந்திரன். சரிங்களா? இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்டுக்கு காரகம் ஹீரோ யாருடானா சனீஸ்வர பகவான் தான். இதில் மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது புத பகவான். சரிங்களா? இதுவும் ஒரு ஆண் ஜாதகம். அப்போது களத்திர காரக கிரகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சுக்கிர பகவான். கூடுதலாக இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவானையும் சேர்த்து வச்சு சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு. அவர் இந்த லக்னத்துக்கு குடும்பாதிபதி பார்த்துக்குங்க. 2-9க்குரியவர். சரிங்களா? இப்போது 8ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான், 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆக 7ஆம் அதிபதி களத்திர காரக கிரகம், குடும்பாதிபதி, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு 4 தொடர்புகளை இவர் வந்து பார்த்துடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இவருக்கும் நாம் சொன்ன அந்த ஒரு ஏஜுக்குள்ளே தான் திருமணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அடுத்தது 5ஆம் பாவத்தோடு தொடர்புடைய ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இப்போது 7ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி, களத்திர காரங்களை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்த ஜாதகமாக 5ஆம் இடத்துல நிற்கிற இந்த நிலைப்பாட்டை பாருங்கள். இந்த ஜாதகம் மேஷ லக்னம், 2ல் சூரியன் சந்திரன் புதன், 3ல் குரு பகவான் சுக்கிர பகவான், 5ல் செவ்வாய் சனீஸ்வர பகவான், 6ல் ராகு, 12ல் கேது. இப்போது மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சிம்மத்தில் லக்னாதிபதியும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க. இவருடைய 10ஆம் பார்வை எங்கே விழுது அப்படின்னாக்கா ரிஷபத்தில் விழுங்க. ரிஷபத்தில் யார் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் இருக்கிறாங்க. மேஷ லக்னத்தில் 5ல் சனீஸ்வர பகவான் அமர்ந்து தனது 10ஆம் பார்வையாக 5ஆம் அதிபதியான சூரியனை பார்த்துடுறார். சரிங்களா? ஆக இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது இது புத்திர தாமதத்தை கொடுத்து அந்த தாமதத்துக்காக திருமணத்தை தாமதப்படுத்துறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்பு. இப்போ நம்ம 2 விதமாக வந்து சனீஸ்வர பகவான் தாமதப்படுத்துகிறாருன்னு சொல்லி 2 விதமாக உங்களுக்கு வந்து ஒரு 3 ஜாதகங்களை உதாரண ஜாதகங்கள் கொடுத்து விளக்கி இருக்கோம். இந்த விளக்கம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து எளிதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வர ஜாதகங்களில் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.